ஆப்பிள், மாதுளை மாதிரி காஸ்ட்லியா இல்லாம கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கிற ஒரு ஃப்ரூட்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம திராட்சை, கொடி முந்திரின்னு சொல்லுவோம்லங்க, கிரேப்ஸ். வணக்கம். தேஜஸ் பொட்டிக் அண்ட் பியூட்டி லாட்ஜ்ல இருந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வைஜெயந்தி. இதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு 3 வெரைட்டி இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னீர் திராட்சை, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சைன்னு இருக்குங்க. திராட்சையில கொஞ்சம் நீர்ச்சத்து ஜாஸ்தியா இருக்குங்க. அதுவும் இல்லாம இதுல அயன் கண்டென்ட், ஜிங்க், காப்பர் அண்ட் விட்டமின் பி சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய தருதுங்க. டிராபிக்கல் ரீஜன்ல வாழ்ற நம்ம பீப்புளுக்கு கிட்னி ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குங்க. சோ கிரேப் சாப்பிடறதால அது வராம தடுக்கலாம். பாடி வெயிட் பத்தின கான்சியஸோட இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். ஏன்னா இதுல கலோரிஸ் ரொம்ப கம்மி, நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த வெயில் காலத்துல நம்ம எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் நம்ம தாகம் கட்டுக்குள்ளே அடங்காதுங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த கிரேப் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தாகம் கட்டுக்குள்ள அடங்கிரும். இதுல விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கிறதால நம்ம ஸ்கினுக்கு ரொம்ப நல்லதுங்க. கிரேப்ஸ்ல நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமா இருக்கிறதால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது தாராளமா எடுத்துக்கலாங்க. இப்ப இருக்க அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல நிறைய பேருக்கு புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குங்க. சோ நம்ம கிரேப் சாப்பிடறதால அது வராம தடுக்கலாம். தேங்க்யூ.